ஹாய் குட்டீஸ், கிருஷ்ணகிரி வரலாற்றை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெடி தானே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியகத்தில் இருக்கோம். என் பேர் அர்ஷவி. என் பேர் வேதா. அக்கா, இது என்னக்கா? இது சூளக்கல். இது எங்கேருந்துக்கா எடுத்துட்டு வந்தாங்க? இது ஜெயனூர்லேருந்து அருங்காட்சியகத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இது எந்த காலத்தை சேர்ந்ததுக்கா? இது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, அதாவது பிற்கால சோழர் காலத்தை சேர்ந்தது. அக்கா, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன். இதுதான் அலங்கார கிரீடம், இது சொஸ்தி குறியீடு, இது ரெண்டும் சாம்பரம், இது சந்திரன், இது திரிசூலம். திரிசூலத்துக்கு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு. அக்கா, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுக்கா. சொல்றேன். சோழர் காலத்துல சூளத்தை சூளதேவராக வழிபடும் வழக்கம் இருந்திருக்கிறது. அப்படி ஒரு சூளதேவர் கல்லு தான் இது. சிவனுக்கு எப்படி தலையில சந்திரன் இருக்கிறோ அதே மாதிரி இங்க சூளத்துக்கு மேல சந்திரன் இருக்கு. அதே மாதிரி சிவனுக்கு கிரீடம் இருக்கிற மாதிரி இங்கேயும் கிரீடத்தை காமிச்சிருக்காங்க. எப்படி கடவுளுக்கு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் கடவுளுக்கு முன்னாடி பூர்ண கும்பம் இருக்கும் இல்லையா, அதே பூர்ண கும்பத்தையும் கீழே காமிச்சிருக்காங்க. மங்கள சின்னமான சஸ்தியத்தையும் மேல காமிச்சிருக்காங்க. நாம வழக்கமா சாமிக்கு சாம்பரம் வீசுவோம், அந்த சாம்பரத்தை ரெண்டையும் மேல காமிச்சிருக்காங்க. இதுல இருந்து இந்த கல்ல சூளதேவரா இவங்க வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. இது சிவனின் முதன்மையான ஆயுதம். இவரை சோழதேவர், அஸ்திரதேவர் என்றும் அழைப்பார்கள். இது தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு, ஞானம், வெற்றியை தருவதாக கருதப்படுகிறது. இந்த ஆயுதம் சிவன், காளி, துர்கை ஆகியவரின் முதன்மையான ஆயுதம். பல கிராமங்களில் சூளக்கல்லே காவல் தெய்வமாக கருதப்படுகிறது. சூளத்தின் 3 முனைகளும் ஆணவம், கண்மம், மாயை இவற்றை அழிப்பதாக கருதப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூளக்கல்லை பத்தி தெரிஞ்சுக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.